எப்படி இருக்கும்னு நான் 1 மந்த்ல பார்க்கலான்னு இருக்காங்க. அதுக்கான மெடிசன் இதெல்லாம் இந்த பக்கம் அனுப்பிச்சது எல்லாம் மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஜவ்வு பூரா அறுந்துருச்சு, ஜவ்வு பூரா விட்டு போச்சு. அடிச்சதுல ஜவ்வு பூரா விட்டுருச்சு. கழுத்தில் அடிபட்டு இது பூரா எக்ஸ்ரே எடுத்தாங்க. அதனால எலும்பெல்லாம் முடியலையா, ஜவ்வு மட்டும் விட்டுருக்குன்னு இருக்காங்க. எப்படியும் 3 மாதம் ஆகும் குணமாக. 10 நாளைக்கு மெடிசன் கொடுத்தாங்க. 10 நாள் கழிச்சு அவங்கள்ட்ட நம்ம கால் பண்ணி அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணால் அவங்க என்ன அதுக்கு மேலே அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னா அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவன் நடந்தாலுமே நேராக தான் நடப்பானோ சொல்ல முடியாது. நேராக நடப்போம், எப்படியோ தக்கா பக்கான்னு நடப்போம். மனசு அவ்வளோ வலி. அப்படி ஒரு அடி, அப்படி ஒரு அடித்தாங்கன்னு சொன்னாலே எனக்கு உயிர் போகும். எப்படி அடிப்பா, எப்படி அடிக்க மனசு வரும்? பச்சை மண் எப்படி அடிக்க மனசு வரும்? அதுதான் எனக்கு அதை யோசிச்சு யோசிச்சு தலையே வலிச்சிருச்சு. இதெல்லாம் பாப்பாடுதா? இதெல்லாம் மெடிசன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கினது ரத்தத்துக்கு. 7 யூனிட்டு தான் ரத்தம் இருக்குன்ட்டாங்க. மருந்து கொடுக்க போறேன்னு அது பார்த்து மருந்து கொடுக்க போகிறேன் தங்க பிள்ளைக்கு. இது ஆன்டிபயோட்டி 7 நாளைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, மருந்து எல்லாமே இவங்களுக்கு தான் கொடுக்கணும். மாத்திரை ஒரு சத்து கொடுத்துருக்காங்க. மாத்திரை கொடுக்கணும். இதில் கால் மாத்திரை கொடுக்கணும். இது 5 ml 3 ml. பாப்பா இவ்வளோ மருந்தா சாப்பிட்ற? எப்போ என் சக்கரை ஆடுத பாப்பா? அவங்களோடது தான். சரி, அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு தனியாக வச்சுருந்தது தனித்தனியாக வச்சு